ஹாய். ஸோ இன்னைக்கு நாங்க வந்து நைட் ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சது வர லேட் ஆயிடுச்சு. கையில வச்சிருக்கா பாரு, சூப்பரா இருக்கு பாரு. யார் அந்த மேடம் வச்சிருக்கதா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இப்போ நாங்க வந்து உங்க ஒரு புது கடையில வந்து சாப்பிட போறோம். நாங்க எப்பவுமே அடிக்கடி பார்ப்போம் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுவோம், இந்த கடைக்கு போறோம் அப்படித்தானே? ஆமா, அது இல்லாம வந்து இன்னைக்கு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம், ஒரு வித்தியாசமான ஒரு ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு. ஸோ இது வந்து நல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ஸோ நீங்களும் பாருங்க. ஓகே ஓகே வாங்க. பீன் ஸ்டாக் ரெஸ்டாரண்ட். இந்த கடையில எப்படின்னா வந்து ஆப்கானோட ஸ்பெஷல் ஃபுல்லாவே. எஸ், இது வந்து ஒரு ஆப்கானி கடை. இந்த ஃபுட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் தான். என்னன்னா ஆப்கான் சைடு வந்து இந்த கெபாப், அப்புறம் வந்து சப்லி கெபாப், டிக்கா, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டியா இருக்கும். கொஞ்சம் நல்ல அரபிக் ஸ்டைல். துபாயில இருக்கனால நம்ம எல்லாமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால நாங்க என்னன்னா ஒரு அரபிக் ஸ்டைல்ல வந்து மந்தி செட்டப்ல உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி விரும்பலாம். நிஜமான துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக் இருக்கும். ஆக்சுவலி இந்த கடை வந்து நம்ம வீட்டு பக்கத்துல தான், நம்ம எப்பவுமே இதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். ஆனா உள்ள வந்ததே கிடையாது. இன்னைக்கு வந்து ஏன் இஷ்டத்துக்கு விட்டதுனால நான் சொன்னேன் இன்னைக்கு நம்ம வந்து இந்த கடையை ட்ரை பண்ணலாம். நீங்க கிழிச்ச கூட தாண்ட மாட்டேன். அப்படியே நீங்க கோடு கிழிக்க மறந்தாலும் உங்களை கோட போட சொல்லி அந்த கோட்டுக்கிட்ட கடையா நிப்பேன். நம்ம என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் சொல்லி ஆசை சொல்லி என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கோம். நம்ம வந்து இன்னைக்கு சிக்கன் ஷீக் கபாப் ஆர்டர் பண்ணிருக்கோம், அப்புறம் சிக்கன் ஒயிட் டிக்கா ஆர்டர் பண்ணிருக்கோம், சிக்கன் கடாய், அப்புறம் வந்து இவங்களோட பராத்தா. ஃபேமிலியோட டைட்டில் பராத்தா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் 4 சொன்னோம். இவங்க வந்து எங்க பராத்தாவே ரொம்ப பெரிய சைஸா இருக்கும் சொன்னனால அவங்களே சொல்லிட்டாங்க 2 போதும், நிறைய சாப்பிட முடியாதுன்னு. எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் புரோட்டா எடுத்துருவாயா. சோ நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஸ்டார்டர்ஸ் கொஞ்சம் தந்திருக்காங்க. இதுல வந்து காம்ப்ளிமெண்டரி. இது வந்து ஏதோ தயிர் நினைக்கிறேன். இது தயிர். அப்புறம் இந்த தயிர் கூட வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இதுல போட்டு தின்னலாம், முக்கி தின்னலாம், அந்த மாதிரி தான். ஆமா, நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வெள்ளரிக்காய், கேரட்டு, உள்ளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சிருப்பாங்க, லெமனும் வச்சிருப்பாங்க. ஸோ இதுவே நல்லா இருக்கும். இது வந்து பாகிஸ்தானி கடையிலயும் இது தருவாங்க, வேற எங்கேயும் தர மாட்டாங்க. பாகிஸ்தானி கடையில தான் இது தருவாங்க. நல்லா இருக்கு, எனக்கு பிடிக்கும் இது. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, துபாய்க்கு வந்தாலே ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா இங்க இருக்க ஒரு ட்ரிங்க். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லெபனம். எங்களோட ஃபேவரட் லெபனம் ஸ்வீட் லஸ்ஸி. லஸ்ஸி நம்ம குடிச்சிருப்போம்ல ஊர்ல, அதுல வந்து ஸ்வீட் பண்ணது. இவங்க வந்து எப்படின்னா இந்த மாதிரி கண்டெய்னர்ல போட்டு கொடுப்பாங்க. ஒரு திரம்ஸ் தான். என்ன விஷயம்னா இந்த கண்டெய்னரை வந்து ஈஸியா கேரி பண்ணி எங்க வேணா எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் டக்குன்னு நமக்கு தேவைன்னா டக்குன்னு குடிச்சிடலாம். இங்க துபாயில இருக்கவங்களுக்கு மோஸ்டா இதை பத்தி தெரியும். சம்மர் டைம்ல நிறைய கன்சியூம் ஆகக்கூடிய ஒரு இந்த லெபன். சோ ஆசியா வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லுவா. இந்த வீடியோல நீங்க நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. கரெக்ட். எப்படி எங்க புது சட்டை எப்படி சாப்டர்ஸ் இல்ல கை போட்டா இப்படி வந்துரும். அதான் இந்த சட்டையோட இது நாங்களே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணது. கரெக்ட். நாங்க வந்து ஒருத்தங்கள்ட்ட சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணது. இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். ஆக்சுவலி இது வந்து ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் அண்ட் அப்சைக்கிள்டு காட்டன் வச்சு யூஸ் பண்ண ஒரு ஃபேப்ரிக் தான் இந்த ஃபேப்ரிக். சோ இது வந்து ஆர்கானிக், நேச்சுரல். இது யாரு தந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க தந்தாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கனெக்ஷனா வந்த ஒரு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு கனெக்ஷன் யாருன்னா ஸ்ரீராம் ப்ரோ. அவங்க மூலமா ஒரு ஆகாஷ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ, அவங்கள கனெக்ட் பண்ணோம். ஸோ அவங்க தான் எங்களுக்கு இந்த டிஷர்ட் கஸ்டமைஸ் பண்ணி தந்தாங்க. உங்களுக்கு யாராவது டிஷர்ட் பண்ணணும்னா நீங்க அவங்களை கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணலாம். நாங்க வந்து காண்டாக்ட் டீட்ல வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆசிக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, அப்புறம் பாக்கி எக்ஸ்ட்ரா 2 நாங்க 4 பீசஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் சூப்பரா இருக்கு. ஓகேவா? கில்லி படம் விஜய் மாதிரி இருக்கா? நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும். ஆரம்பிக்கலாங்களா? சிக்கன் ஒயிட் டிக்காவை நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போறோம். நல்ல டேஸ்டியா இருக்குது. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா பிரிஞ்சு வருது. அதாவது சாஃப்டா பிரிஞ்சு அப்படியே வருது, பக்காவா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. அது கூட என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னா நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வந்திருக்காங்க. கூட வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் வந்து உள்ளி வந்து வினிகர் போட்டு ஒண்ணு பண்ணிருப்பாங்க. இந்த ஃப்ரையே நல்லா டேஸ்டா இருக்கும். உண்மையா சொல்ல போனா நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்குது. ஷீக் கபாப், சிக்கன் ஷீக் கபாப் தான் டேஸ்ட் பண்ண போறேன். சோ அது மனமா இருக்கு. சூப்பர், நல்லா டேஸ்டா இருக்கு. ஸ்பைசியா இருக்கு. சிக்கனோட டெக்ஸ்டர் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் லேயர் வந்து லைட்டா
ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கு. அந்த மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளஃபியாவும் இருக்கு. ஐ திங்க் நிறைய கிரீன் சில்லி ஆட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பைசியா இருக்கு. சூப்பர் டேஸ்ட். வெயிட் பண்ணதுக்கு வர்த். 20 மினிட்ஸ் வெயிட்டுக்கு இது வர்த்தையா இருக்கு. நம்ம அந்த கெபாப் கூட இந்த புரோட்டா வச்சு சாப்பிட போறோம். நாங்க சொன்ன என்ன மாதிரி பெரிய size பெரிய பாருங்க. புரோட்டா என் ஃபேஸோட பெருசா இருக்கு. பிளேட்டோட பெருசா இருக்கு. இந்த பிளேட்ல நிக்காது. பெருசா இருக்கு. இதுல நாங்க என்ன சொன்னோம்னா 4 எண்ணம் கொண்டு வாங்க, நாங்க பாத்து விடும் அப்படின்னு சொன்னோம். வாய்ப்பே இல்ல. நல்ல சாஃப்ட் பிச்சோட டோயிங்னு வருது பாருங்க. ஆனா இது வந்து இன்னொன்னு ஒண்ணுன்னா கொஞ்ச நேரம் லேட்டா வச்சிருந்தேன்னா காஞ்சிரும். காஞ்சிரும், உனக்கு பெரிய சம்பவம் ஆயிரும். சோ இன்னொன்னு ஆர்டர் பண்ணிருக்கோம். என்னன்னா சிக்கன் கடாய் நல்ல சின்ன குட்டி சட்டியில கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதோட டேஸ்ட் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். நல்ல டேஸ்ட். ஆக்சுவலி இந்த பரோட்டா வந்து வெறுமனே சாப்பிட்டே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ஒரு பரோட்டாவே போதும் வயிறு நிறையறதுக்கு. அது கூட இந்த கரையை ஊத்தி ஆட்டி இது நல்ல டேஸ்டா இருக்கு. இது எல்லாமே நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஆமா இந்த வரையில நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா எதுவுமே இருக்கு. குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. ஆமா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க வித்தியாசமா ட்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். வித்தியாசமான ஒரு ஃபிளேவர். நம்ம ரீசெண்ட் டைம்ல ட்ரை பண்ணாத ஒரு டேஸ்ட். லெக் பீஸ் வந்து ஆசி. எப்பவுமே லெக் ஆசிக்கு தான் போகும். அது இல்லாம வந்து பெரிய முரட்டு பீஸ் வந்து நமக்கு வந்துடும். எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆசி நல்ல சாஃப்டும் நல்ல மசாலா டேஸ்ட். நல்ல ஃபிளேவரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது எப்படி பண்ணுவாங்க உனக்கு ஏதாவது தெரியுமா? ஐடியா இருக்கா? சிக்கன் எல்லாம் அரைப்பாங்க நினைக்கிறேன். சிக்கன் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சு இப்படி உருட்டி அரைச்சு அந்த ஒரு கம்பியில போட்டு அதுக்கப்புறம் இது உருட்டி? பண்ணுவாங்க. நல்ல ஒரு மாதிரி அந்த கிரில் பில்ல போட்டு இது பண்ணி எடுப்பாங்க. சாரி எனக்கு தெரியாது. இந்த இதுல டாப் வந்து அந்த கெபாப் தான். இதுவும் நல்லா இருக்கு. ஆக்சுவலி இதுல வந்து ஒரு மின்ட் சட்னி ஆட் பண்ணிருக்காங்க. மின்ட் ஃபிளேவர் வருது. மின்ட் இல்ல மின்ட் தானே? ஆமா மின்ட் தான். மின்ட் தானா? இதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த ஷாப் இந்த கடை எங்க இருக்குன்னா கரெக்டா வந்து அல்லாதா ஷார்ஜா சைடுல இருக்குது. பீன்ஸ் ரெஸ்டாரண்ட். ஆசி ஒரு கண்ணு வச்சிருந்த இந்த கடை மேல நம்ம எப்பவுமே ரொம்ப லைட் எல்லாம் போட்டு பிரகாசமா இருக்கும். மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க. அது மஞ்ச கொடியா? மஞ்சள் லாரியா? எப்பவுமே கடை வந்து கொஞ்சம் பிரகாசமா தான் மக்கள் வருவாங்க. அடைஞ்சு கிடந்தா யாரும் வர மாட்டாங்கல்ல. இது ரொம்ப எப்பவுமே லைட் எல்லாம் போட்டு ரொம்ப பிரைட்டா இருக்கும். சோ அது அப்படியே அட்ராக்ட் பண்ணிட்டு அதே டைம் டேஸ்டும் வேற லெவல். அது இல்லாம அந்த இங்க உள்ள சர்விங்கும் நல்லா கேட்டு பண்ணாங்க. நல்லா அந்த சர்விங்கும் நல்லா இருந்துச்சு. கைண்டா பேசினாங்க. எப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க கொண்டு வந்துடுறோம், கொஞ்சம் 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அதுக்கிடையில ஏதாவது வேணுமா தண்ணி எப்படி நம்மள பார்த்த உடனே ஒரு கவனிச்சாங்க. மேனேஜர் சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சூடான இருக்கு. நீங்க சொல்லுங்க சார், ஐஸ்கிரீம் கூட சூடா தர்றேன். மணி வந்து பாத்தீங்கன்னா சுமார் 1 மணி இருக்கும். 1 மணியா? சிக்கன்ல நிறைய டிஷ்ஷஸ் இருக்குங்க. ஒவ்வொரு ஃபிளேவர் நினைக்கிறேன். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக் ஃபிளேவர்ஸ். மட்டன் ட்ரை பண்ணலாம். மட்டன் கபாப் சூப்பரா இருக்கும். மட்டனே தெரியாது. அரைச்சிருவாங்கல்ல. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைக்கிறனால உனக்கு அந்த ஸ்மெல்லும் வராது, மட்டனே தெரியாது. வரிசையா ட்ரை பண்ணிருக்கோம். நம்ம ஊர்ல புரோட்டாஸ் எல்லாம் அடிக்க மாதிரி நான் உட்காந்து அடிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல புரோட்டாஸ் எல்லாம் அப்படி குழச்சு தான் அடிப்பாங்க. பாத்தீங்களா இலையை என்ன வலிக்கிறான். நம்ம இருக்கிறவன் இலையை விட்டுட்டு போறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்போம். இங்க பாருங்க எவ்வளவு நேரம் சாப்பிட்டேன். ஒரு சைடு தான் தீந்திரி. ஒரு சைடு சொல்ல முடியாது. காவாசி. சோ நாங்க ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. வேற லெவல் ஃபுட் சம்பவமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாங்கிட்டோம் கொஞ்சம். என்னன்னா எங்களால அதுக்கு மேல சாப்பிட முடியல, அதனால நாங்க பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். டைம் 1:45 ஆயிட்டு. ஆமா இதுக்கு மேல என்னாலே முடியாது. அன்டைம்னால ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. வயிறு முட்டிட்டேன். ஆனா நல்ல ஃபுட் பாத்தியா, வர்த். சூப்பர். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். சூப்பர் வேற லெவல் ஃபுட். சுட சாப்பிடணும். அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். அந்த புரோட்டா அப்படிதான், அந்த சிக்கன் அப்படிதான் டக்குன்னு சாப்பிடணும். இல்லனா வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆயிட்டுனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சோ நல்லபடியா சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.